Hello students, welcome to my channel. நீங்கள் நம்ம 12th maths chapter 6 exercise 6.8ல third sum பார்க்க போகிறோம். If straight line x minus equal to 1, y minus 2 equal to 2, z minus 3 equal to m squared, x minus 3 equal to 1, y minus 2 equal to m squared equal to z minus 1 equal to 2 ஆர் கோப்ளைன்னு சொல்லியிருக்காங்க. Find distinct real values of m squareோட வேல்யூ, mோட வேல்யூ தான் நம்மளை வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ ரெண்டுமே கார்ட்டீசியன் ஈக்குவேஷனில் கொடுத்துருக்காங்க. ஃப்ரம் வேல்யூஸ்லாம் எழுதிக்கலாம். ஸோ கார்ட்டீசியன் ஈக்குவேஷன்னாலே x1 y1 z1 ஃபஸ்ட் டேர்மில் x y zக்கு அப்புறம் உள்ள வேல்யூஸ், அதுமாதிரி x2 y2 z2னா செகண்ட் டேர்மில் x y zக்கு அப்புறம் உள்ள வேல்யூஸ். மைனஸில் தான் ஃபார்மேட்டு. ஸோ ப்ளஸ்ஸாக இருந்துச்சுன்னா அது மைனஸ் எழுதணும், மைனஸாக இருந்துச்சுன்னா அதே வேல்யூஸ் தான் எழுதணும். அடுத்தது L1 M1 N1ங்கிறது ஃபஸ்ட் டேர்மில் உள்ள பிலோ பாயிண்ட்டு, அதேமாதிரி L2 M2 N2ங்கிறது செகண்ட் டேர்மில் உள்ள பிலோ பாயிண்ட்டு. இது எல்லாத்துலேயுமே m ஸ்கொயர் 2 டைம்ஸ் வந்திருக்கு. ரெண்டுமே கோப்ளைனார்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு கோப்ளைனாருங்கிறத வந்து ப்ரூஃப் பண்ணுவோம். ஸோ லைன்ஸ் ஆர் கோப்ளைனார். ஸோ அதோட ஈக்குவேஷன் வந்து x2 minus x1, y2 minus y1, z2 minus z1, L1 M1 N1, L2 M2 N2 equal to 0. So values are three minus 1, 2 minus 2, 1 minus 3. Next 1, 2, m square, 1 m square 2. So equal to 0. 3 minus 1 2, 2 minus 2 0, 3 minus 2. மீதி வேல்யூஸ்லாம் அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். ஸோ ஈக்குவல் டு 0. ஸோ ஃபஸ்ட் டேர்ம் 2 ஆஃப் பண்ணுறப்போ ரோ காலம் கேன்சல் பண்ணி 2 2s are 4 மைனஸ் m பவர் 4 மைனஸ் 0 ஆஃப்னு பண்ணோம்னா எது பண்ணாலும் 0 தான். ஸோ மைனஸ் 2 ஆஃப் ரோ காலம் கேன்சல் பண்ணோம்னா m ஸ்கொயர் மைனஸ் 2 ஈக்குவல் டு 0. ஸோ உள்ள அப்ளை பண்ணோம்னா 8 மைனஸ் 2m பவர் 4 மைனஸ் 2m ஸ்கொயர் மைனஸ் 8 மைனஸ் ப்ளஸ் 4 equal to 0. ஸோ இது எல்லாத்துலேயுமே ஃபஸ்ட்டு 2 காமனாக இருக்குது, அதை ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம். மைனஸ் கூட சேர்த்து எடுத்துக்கலாம். ஸோ மைனஸ் 2 போயிடுச்சுன்னா வெறும் m பவர் 4, இதில் ப்ளஸ் m ஸ்கொயர், 8ஐயும் 4ஐயும் ஆட் பண்ணோம்னா 8லேருந்து 4 வரும், 4லேருந்து 2 வரும். ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னா 6ன்னு வரும், மைனஸ் 6 ஈக்குவல் டு 0. ஸோ இது எப்படின்னா m பவர் ஸ்கொயரோட வேல்யூவை எக்ஸுன்னும் m பவர் 4ஓட வேல்யூவை எக்ஸ் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். ஏன்னா அப்போ தான் நம்மளால் இப்படி டேரெக்டாக சால்வ் பண்ண முடியாது. ஸோ எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் எக்ஸு மைனஸ் 6 ஈக்குவல் டு 0. அப்போ இது வந்து குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் மெத்தடில் வந்துருச்சு. ஸோ மல்டிப்ளை பண்ணால் 6 மைனஸ் 6ன்னு வரணும், ஆட் பண்ணோம்னா 1ன்னு வரும். ஸோ 3 2s are 6 மைனஸ் 6 3ல் 2 போயிட்டுனா 1. ஸோ இது வந்து எக்ஸ் ஸ்கொயர்னு எடுத்துருக்கனால m மைனஸ் 2 m ப்ளஸ் 3ன்னு எழுதிக்கலாம். ஸோ எம்மோட வேல்யூ 1 3ஆகவும் இருக்கும், இன்னொன்று 2ஆகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மோஸ்ட்லி வந்து m வந்து நெகட்டிவ் வேல்யூஸாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காது. ஏன்னா டிஸ்டிங்க்ட்டு ரியல் வேல்யூஸ்ன்னு தான் நமக்கு கேட்டிருக்குது. ஸோ ரியல் வேல்யூனா m ஈக்குவல் டு 2ஆக தான் இருக்க முடியும். ஸோ இதான் ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க, m ஈக்குவல் டு 2. அவ்வளோதான் சம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.